சிறிதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக அடுத்து இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையில் இடம்பெடுத்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுழியில் வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு பொறுப்பு கூறலுக்காக ஆஸ்திரேலியா செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சட்ட சிக்கல், தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவிப்பு. தேசபந்துவை பதவி நீக்கும் தீர்மானம் நிறைவேறியது. தேசபந்து தென்னக்கோனை பொனிஸ்மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவாக 177 வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் சர்வதேச பொறிமுறை மிக அவசியம். ஐநா ஆணையாளருக்கு அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் கடிதம் என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணியில் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளன என்கின்றவாறும் புகைப்படத்தோடு ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுழியில் இருந்து நேற்று புதிதாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 4 முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. புதைகுழியில் எடுக்கப்பட்ட சான்றுகள் 200 பேர் பார்வையிட்ட போதும் அடையாளம் காட்டப்படவில்லை என்கின்ற வாரம் ஒரு செய்தி. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் 200 பேர் வரையில் பார்வையிட்டிருந்தனர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஈழ நாட்டு பத்திரிகையில் மீன்பிடி விவசாயத்துறையில் பாதிக்கப்படும் வடக்கு மக்களுக்கு நிவாரணம் கிடைக்குமா? சபையில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னார் காற்றாலை மின் திட்டம் நாளை விசேட கலந்துரையாடல், ஜனாதிபதியும் பங்கேற்க வாய்ப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சட்ட சிக்கல், தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவிப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். கொலை குற்றவாளி உயிராபத்து ஏற்பாட்டின் அரசே பொறுப்பு, கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டு என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி. செம்மணி மனித புதைகுழி வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட ராஜபக்ஷவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ரூபாய் 23 மில்லியன் பெறுமதியான கஞ்சா கட்டைக்காட்டில் சிக்கியது. மன்னாடு 2வது நாளாகவும் போராட்டம் என்று தொடரக்கூடியதாக இருக்கிறது என்கின்றவாறு ஒரு செய்தி. செம்மணி விடயத்தில் சாட்சியமளிக்க உடன்படுவார் எனில் அதற்கு அரசு உதவ வேண்டும், வலியுறுத்துகிறது சுமந்திரன் என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி. செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் சர்வதேச பொறிமுறை மிக அவசியம், ஐநா ஆணையாளருக்கு அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் கடிதம் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. விசேட நடமாடும் சேவையை மக்களுக்கு பயனுறுதி வாய்ந்த வகையில் வழங்குக, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கோரிக்கை. இந்தியாவில் இருந்து மீள் திருப்பியவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் உதவித்தொகை வழங்கல். வவுனியாவில் பேருந்து கொண்டு வந்த பெருந்தொகை மாட்டிறைச்சி பறிமுதல். வவுனியாவுக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 558 கிலோகிராம் நிறையுடைய மாட்டிறைச்சி மாநகர சபையினரால் நேற்று முன்தினம் பறிமுதல் செய்யப்பட்டது என்கின்றவாறு ஒரு செய்தி. துறைமுகங்களில் தேங்கி நிற்கும் 2000க்கு மேற்பட்ட வாகனங்கள் மீண்டும் விலை அதிகரிப்புக்கான சாத்தியம். இலங்கையில் மிகப்பெரிய யானைக்கு உயிர் ஆபத்து. இலங்கையில் மிகப்பெரிய யானை என்று கருதப்படும் கவன்திஸ்ஸவின் உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மிகவும் கம்பீரமான காட்டு யானையாக இருந்த சியம்பலங்கமுக யானையின் மரணத்தை தொடர்ந்து 2012 கவன்திஸ்த பெரிய யானையாக பெயரிடப்பட்டது. இருப்பினும் மனித நடவடிக்கைகளின் காரணமாக பகுதியில் கல்முக, தப்பேவல மற்றும் வழியாக கவன்திஸ்ஸவின் பாரம்பரிய வருடாந்தம் இடம்பெறும் பாதை இப்போது முற்றிலும் அணுக முடியாது விட்டது. அத்துடன் யானையின் வாழ்விடத்தின் ஒரு பகுதியாக இருந்த பாலுகடவல, மகாகலகமுக மற்றும் இகினிமிட்டிய போன்ற நீர்நிலைகள் மனிதர்களால் அகழ்வில் அளிக்கப்பட்டு வருகின்றன என்கின்ற வாரம் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது.
புதுமண தம்பதிகளுக்கு அரசிடமிருந்து வீடுகள். இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கு பற்றி உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். திருமணத்துக்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் கூறியுள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க வரிகளை மேலும் குறைக்க பேச்சுவார்த்தை தொடர்கின்றது. இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி. ரயிலில் சிசுவுடன் சடலம் விசாரணைக்கு உத்தரவு. கொழும்பு மாளிகாவத்தை ரயில் முனையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரயில் கழிப்பறையிலிருந்து சிசுவொன்றின் உடல் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பாக மகளிர் விவகாரம் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சர் சரோஜா சாவித்திரி அறிக்கை கோரப்பட்டுள்ளது. தெமட்டகொட போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் இந்த விவகாரம் குறித்து தற்சமயம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. புத்தளத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த குறித்த ரயிலின் கழிப்பறையில் இருந்து கடந்த வாரம் தூய்மை பணியாளர் ஒருவரால் சிசுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க வாகனங்களை வரி இல்லாமல் இறக்குமதி செய்க இலங்கையிடம் வாஷிங்டன் கோரிக்கை என்கின்ற வாரம் ஒரு செய்தி. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் பொறுப்பதிகாரி கைது. லொரியொன்றிலிருந்து 10,000 ரூபாய் லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் கீர்த்தி பண்டார போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி. போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றம். ஒன்லைன் சூதாட்டம் 11 இந்தியர்கள் கைது. ஒன்லைன் சூதாட்ட நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 11 இந்திய பிரஜைகள் தலங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3,500க்கு மேற்பட்ட படை வீட்டோடிகள் கைதாகினர் என்கின்றவாறும் ஒரு செய்தி. ஈசி கேஸ் மூலம் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். லிண்டன் சில்வாவுக்கு கொலை அச்சுறுத்தல். அரசின் வெளிநாட்டு கொள்கையால் நாட்டுக்கு எதிர்காலத்தில் பாரிய அழிவு. முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டுகின்றவாறு ஒரு செய்தி. வெளிநாட்டவர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம். உள்நாட்டு தொழிலாளர்களை பாதிக்கும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் தொழிற்சங்கம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. இளைஞர் சங்க தேர்தல்களில் பெரும் அரசியல் தலையீடுகள். ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. மத்திய கலாசார நிதியத்தின் திட்டங்களை பார்க்க அனுமதி என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. 19 வருடங்களாகியும் நீதி கிடைக்கவில்லை. திருகோணமலை மூதூர் பகுதியில் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஆக்ஷன் பாம் என்கின்ற நிறுவனத்தில் பணியாற்றிய 17 பேர் படுகொலை செய்யப்பட்டு 19 வருடங்களாகியும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என உயிரிழந்தவர்களின் உறவுகள் கவலை வெளியிட்டுள்ளனர் என்கின்ற வாரொரு செய்தி. சமஷ்டி தீர்வு வழங்க கோரி மட்டக்களப்பில் போராட்டம். திருகோணமலையில் நினைவேந்த நிகழ்வு. யானை தாக்கியதில் இளம் தாய் மரணம். தெய்வாதீனமாக தப்பிய 3 வயது குழந்தை என்கின்ற வாரம் ஒரு செய்தி. சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் மீறுகின்றது. காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை விமானம் மூலம் போட்டது கனடா என்கின்ற வாரம் உலக செய்தி பக்கம் காணக்கூடியதாக இருக்கிறது. காசாவுக்கு வான்வழியாக மனிதாபிமான உதவிகளை வீசியுள்ளதாக கனடா தெரிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறுகிறது என குற்றமும் சாட்டியுள்ளது என்கின்றவாறு ஒரு செய்தி. இந்தியாவுக்கு வரிகளை கணிசமாக உயர்த்துவேன், ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை என்கின்றவாறும் புகைப்படத்தோட ஒரு செய்தி. அமெரிக்க அரசு எங்களை குறிவைப்பது நியாயமற்றது, இந்திய அரசு பதில் என்கின்றவாறும் ஒரு செய்தி. அணு ஆயுதங்களை பற்றி பேசும் போது மிக மிக கவனமாக பேச வேண்டும், ட்ரம்பின் மிரட்டல் குறித்து ரஷ்யா தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி. சிங்கப்பூரில் தமிழ் மக்களின் வரலாற்று ஆவண வெளியீடு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. விளையாட்டு செய்திகள் பக்கம் பார்ப்போமாக இருந்தால் 6 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. சமநிலையானது இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி. 3வது T20 போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி, தொடரையும் கைப்பற்றி அசத்தியது என்கின்ற வாரம் ஒரு செய்தி. பாராளுமன்ற அரசாங்கம் கைப்பொம்மையாக்க முயற்சி, நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு என்கின்ற வாரம் ஒரு செய்தி.
இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், தேசிய பாதுகாப்புக்கு இப்போது எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை, பாதுகாப்பு செயலாளர் கூறுகிறார் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. 2000க்கு அதிகமான துப்பாக்கிகள் ஜூலை வரை மீட்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி. புதிய எல்லை நிர்ணய குழுவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி. இலங்கைக்கு வருகிறார் ஆசிய ஆளுநர் நாயகம் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தவறுகள் செய்த ஏனையவர்களையும் தேசபந்து போல கையாள வேண்டும், முஜிபுர் ரஹ்மான் சபையில் கோரிக்கை என்கின்றவாறும் ஒரு செய்தி. தேசபந்துவின் முன்பிணை மனம் ஆட்சேபனைக்கு கால அவகாசம் கொடுத்துள்ளது என்கின்றவாறும் ஒரு செய்தி. அரசின் தவறை சுட்டிக்காட்ட நான் பின்னிக்க போவதில்லை கூறுகிறார் உதய கம்பன் பிள்ளை என்கின்றவாறும் இறுதிப்பக்க செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் நிகழ்ச்சியில் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக, மக்கள் பார்வைக்கு சான்று பொருட்கள் உறவுகள் உட்பட சுமார் 200 பேர் வரை பார்வையிட்டிருந்தனர். எவரும் சான்று பொருட்களை அடையாளம் காட்டவில்லை. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததோடு ஊடகங்களுக்கும் தடை விதிப்பு என்று வலம்புரியுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில், யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆடைகள் உள்ளிட்ட 54 சான்று பொருட்கள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மதியம் 1:30 மணியிலிருந்து பிற்பகல் 5 மணி வரை பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் குறித்த சான்று பொருட்கள் நீதிமன்ற காவலுடன் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பொதுமக்கள் அவற்றை பார்வையிட்டிருந்தனர். குறித்த சான்று பொருட்களில் குழந்தைகளின் பொம்மை, குழந்தை ஒன்றின் பால் போச்சு, குழந்தைகளின் காலணிகள், புத்தகப்பை, கண்ணாடி, வளையல்கள் உள்ளிட்ட 54 சான்று பொருட்கள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. சான்று பொருட்களை மக்கள் பார்வையிட்ட மதியம் 1:30 மணிக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் புதைகுழி அகழ்வு பணிகள் மதியத்துடன் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. அதேவேளை செம்மணி பகுதியில் மேலதிக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் சான்று பொருட்களையோ அவற்றை பார்வையிட வருகை தருவோரையோ செம்மணி புதைகுழி காணப்படும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊடகங்கள் உள்ளிட்ட எவருக்கும் புகைப்படங்கள் மற்றும் காணொலி பதிவுகளை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது. சுமார் 200 பேர் வரை சான்று பொருட்களை பார்வையிட்டிருந்தனர். எனினும் எவரும் அவற்றை அடையாளம் காட்டவில்லை என்று அந்த தலைப்பு செய்தி இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், சட்ட சிக்கல் நீக்கப்படும் வரை மாகாண சபை தேர்தலை நடாத்த முடியாது, தேர்தல்கள் ஆணைக்குழு பணிப்பாளர் தெரிவிப்பு. பழிவாங்கும் செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளுக்காக செம்மணியில் நேற்றும் ஸ்கேன் பரிசோதனை நடவடிக்கை என்ற செய்தி. அதேபோல தேசபந்து தென்னகோன் பதவியிலிருந்து நீக்கம், சபையில் தீர்மானம் நிறைவேற்றம். பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னகோனை நீக்குவதற்கான யோசனை பாராளுமன்றத்தில் 117 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. யோசனைக்கு ஆதரவாக 177 வாக்குகள் பதிவாகி இருந்ததுடன் எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை. உறுப்பினர் ஒருவர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கும் சட்டத்தின் 17வது பிரிவுக்கு அமைய தேசபந்து தென்னகோனை பதவி நீக்குவதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனை பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் மன்றில் அறிவித்தார் என்று அந்த செய்தியும். அதேபோல 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணியில் நேற்று அடையாளம், மொத்த எண்ணிக்கை 141ஆக அதிகரிப்பு என்ற செம்மணி தொடர்பான செய்தி. சங்குப்பட்டியில் கடலுக்குள் பாய்ந்து கார் விபத்து என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று. அதேபோல கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபராக எஸ் முரளிதரன் பதவி உயர்வு. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக எஸ் முரளிதரன் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். இதுவரை காலமும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக இருந்த எஸ் முரளிதரன் நேற்றைய தினத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக பதவி உயர்வு பெற்றார் என்ற செய்தி. சான்று பொருட்களை காட்சிப்படுத்த நடவடிக்கை செம்மணியில் என்ற செய்தியும். 3 வாரங்களில் ஸ்கேன் பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. எதிர்வரும் 3 வாரங்களில் செம்மணி மனித புதைகுழியில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை தொடர்பான இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சட்டத்தரணி ரணிதா ஞானராயா தெரிவித்தார் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், செம்மணி புதைகுழி விவகாரம் சுயாதீன விசாரணை நடத்த கோரிக்கை. ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் ஒலித்த செனட் உறுப்பினர்களின் குரல். யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுழியிலிருந்து வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்காக ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் இது தொடர்பான அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் மேற்கொள்ளப்படும் தடயவியல் அகழ்வின் போது சிறுவர்களின் எச்சங்கள், அவர்களின் பாடசாலை பைகள் உட்பட அட்டூழியங்களுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கண்டெடுப்புகள் சர்வதேச சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு போரின் போது அதற்கு பிறகும் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும்
இனப்படுகொலை குறித்து சுயாதீன விசாரணை நடாத்த வேண்டும் என்ற அவசர கோரிக்கைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது என்றும் ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விடயம் ஆஸ்திரேலிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செனட்டர்கள் ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார்கள். அத்துடன் இலங்கையில் உள்ள செம்மணி மற்றும் பிற புதைகுழிகள் குறித்தும் சர்வதேச அளவில் கண்காணிக்கப்படும் தடயவியல் விசாரணைக்கு உதவ வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தின் நீடிப்பை ஆதரிக்க வேண்டும். போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்காக நம்பகத்தன்மையுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை செயற்படுத்த வேண்டும். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமையின் பேரவையில் ஒரு பார்வையாளராக இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை மற்றும் பாதுகாப்பு சபைக்கு அனுப்பும் தீர்மானங்களை ஆதரிக்க வேண்டும் என்றும் செனட்டர்கள் கோரியிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் வடமாகாண விளையாட்டுப் போட்டி யாழ் மாவட்டம் 1ஆம் இடம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. உலக டெஸ்ட் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி முன்னேற்றம். லண்டன் ஓவல் டெஸ்டில் தொடரை சமன் செய்து இந்தியா த்ரில் வெற்றி என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக யாழ் விருது பெறும் ஆசான் குணசீலன் ஆசிரியத்துவத்தின் ஓர் அடையாளம். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் சைவ சமய விவகார குழு ஆண்டுதோறும் வழங்கி வரும் உயரிய யாழ் விருதை உயிரியல் ஆசான் சின்னத்தம்பி குணசீலன் அவர்களுக்கு வழங்கி கௌரவிப்பது சமூக மட்டத்தில் பெரும் மகிழ்வையும் நிறைவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் பணி செய்கின்ற மேன்மையாளர்களை கௌரவிக்கும் முகமாக யாழ்ப்பாண மாநகர சபையின் சைவ சமய விவகார குழு ஆண்டுதோறும் யாழ் விருதை வழங்கி கௌரவித்து வருகிறது. இதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான விருது உயிரியல் ஆசான் சின்னத்தம்பி குணசீலன் அவர்களுக்கு வழங்குவதென யாழ்ப்பாண மாநகர சபையின் சைவ சமய விவகார குழு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது. சைவ சமய விவகார குழு சமய சமூக மருத்துவ பணிகளுக்காக புலமை சார்ந்தவர்களுக்கு ஏலவே யாழ் விருதை வழங்கியிருந்தாலும் கல்வித்துறைக்காக சிறப்பித்து வழங்கப்படுகின்ற முதலாவது யாழ் விருது இது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நம் மண்ணில் இருந்து மாணவர்களின் கல்விக்காக மிக நீண்ட காலம் பெரும் பணியாற்றி வரும் உயிரியல் ஆசான் சின்னத்தம்பி குணசீலன் அவர்கள் வடமராட்சி கரவட்டியை சேர்ந்த சின்னத்தம்பி சிவகாமி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். தனது தாயார் கற்பித்த உசன் ராமநாதன் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியையும் நெல்லியடி மகா வித்தியாலயத்தில் இடைநிலை உயர்தர கல்வியையும் கற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானார். விஞ்ஞான பட்டப்படிப்பை நிறைவு செய்த அவர் வல்வெட்டித்துறை சிதம்பரா கல்லூரி மற்றும் பருத்தித்துறை மெதடிஸ்ட மிஷன் உயர்தர பெண்கள் பாடசாலைகளில் ஆசிரியராக சிறிது காலம் பணியாற்றினார். பின்னர் பலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் விஞ்ஞானத்துறை விரிவுரையாளராக பதவியேற்றார். அதேவேளை உயிரியல் பாடத்தை தனியார் கல்வி நிறுவனங்கள் மூலமாக மாணவர்களுக்கு கற்பித்தார். ஆசான் குணசீலன் அவர்கள் எங்கள் மருத்துவபுட மாணவர்களையும் விஞ்ஞானத்துறை மாணவர்களையும் உருவாக்கிய சிற்பி. மாணவர்களின் நன்மதிப்பிற்குரிய அவர் அப்பழுக்கற்ற ஆசான். ஆசிரியத்துவம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம் அவர். இன்று நம் மத்தியிலும் புலம்பெயர் நாடுகளிலும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானத்துறை சார்ந்தவர்கள் ஆசான் குணசீலனின் மாணவர்கள் என்பது பெருமைக்குரிய விடயமாகும். நம் மண்ணில் போர்மேகம் சூழ்ந்த போதிலும் ஆசான் குணசீலன் அவர்கள் எங்கள் மாணவர்களின் கல்விக்காக இம்மண்ணில் இருந்து ஆற்றிய பெரும்பணியை மறந்துவிட முடியாது. அவரின் கல்விப்பணி எங்கள் பெரும் சொத்தாகிய கல்விக்கும் எந்த குந்தகமும் ஏற்படாமல் பாதுகாத்தது என்பதை நம் தமிழ் சமூகம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மாணவர்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட அவர்கள் மாணவர்களின் குடும்ப நிலையை கருத்தில் கொண்டும் உதவி தேவைப்பட்ட அத்துணை மாணவர்களுக்கும் உயர்கல்வி கற்பதற்கு பேருதவி புரிந்தவர். கற்பித்தல் ஆற்றல், பண்புடைமை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்கொண்ட பார்வை என்ற உயரிய விழுமியங்களை தன் வாழ்வில் அணிகலனாக கொண்டவர். அவரிடம் கற்று புலம்பெயர் நாடுகளில் உள்ள மாணவர்கள் அவரை தங்கள் வாழும் நாட்டிற்கு அழைத்து தங்கள் குருவிற்கு கௌரவம் செய்தாரெனில் அவர் மீது மாணவர்கள் கொண்டிருந்த பற்றும் பாசமும் எத்தனை உயர்வென்பதை நாம் உணர முடிகிறது. 2017ஆம் ஆண்டில் கனடாவுக்கும் 2018ஆம் ஆண்டில் லண்டனுக்கும் 2019ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவுக்கும் அழைத்து அவருக்கு விழா எடுத்து அவரது மாணவர்கள் மகிழ்ந்தனர். இதற்கு மேலாக வடமராட்சி பிரதேச மருத்துவர்களின் நிதி பங்களிப்புடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அமைக்கப்பட்ட வைத்தியர்களின் ஓய்வுறை மற்றும் ஊழியர்களின் சிற்றுண்டிச்சாலை கட்டிடத்துக்கான அடிக்கலை தங்கள் உயிரியல் ஆசான்களான திரு குணசீலன், திரு தம்பிராசா ஆகியோர்கள் மூலம் நாட்டிவித்ததுடன் அந்த கட்டடத்தை அவர்கள் மூலம் திறந்து வைத்து அதனை கல்லில் பொறித்த கட்டடத்தில் பதித்த பெருமை அடைந்தனர். இவ்வாறாக தனது வாழ்வை மாணவர் சமூகத்திற்கு அர்ப்பணித்த ஆசான் குணசீலன் அவர்களின் கல்வி பணி, சமூக பணி மற்றும் ஆசிரியத்துவம் ஆகியவற்றுக்கு கௌரவம் அளிக்கும் அங்கீகாரமாக அமையும் யாழ் விருது அவரின் கரங்களில் சேர்வதால் அவ்விருது மேலும் பெருமை பெறுகிறது என்று விதுரன் அவர்களுடைய கட்டுரை யாழ் விருது பெறும் ஆசான் குணசீலன் ஆசிரியத்துவத்தின் ஒரு அடையாளம் என்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாக பிரச்சனையை காரணம் பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டும். மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு 2வது நாளாகவும் தொடரும் போராட்டம் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தம் வெளியேற ரஷ்யா முடிவு.
அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இடையில் கடந்த 1987 கையெழுத்தான இடைநிலை அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு இனி கட்டுப்பட போவதில்லை என ரஷ்யா அறிவித்திருக்கிறது என்ற செய்தி. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவு அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கும் இந்தியா ரஷ்யாவில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மன்னார் காற்றாலை மின் திட்டம் விசேட கலந்துரையாடல், குறைக்கப்படும் எம்பிகளுக்கான காப்பீட்டு தொகை கிடைத்தது அனுமதி என்ற செய்தியும், வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக எங்கள் வரலாற்றை நாமே எடுத்துரைப்போம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம், தமிழின படுகொலைகளுக்கு நீதியான விசாரணை வேண்டும் சபையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பும், சபாநாயகர் நாமல் ராயபக்ச பாராளுமன்றத்தில் கடும் தர்க்கம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். அடுத்து உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். செம்மணி சித்துப்பாத்தி மைதானத்தில் ஸ்கேன் முடிவுகள் என்ன? 3 வாரங்களில் அறிக்கை. சட்டத்தரணி ரணிதா தெரிவிப்பு. அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் நேற்று இடம்பெற்ற ஸ்கேன் பரிசோதனைகள் தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் என்கிறவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி சான்ற பொருட்கள் 200 பேர் வரையானோர் பார்வை அடையாளம் காட்டப்படவில்லை. இது ஏற்கனவே நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையில் பார்க்கப்பட்ட ஒரு செய்திகளாக காணப்படுகிறது. செம்மணி புதைக்குழியகழ்வு பணிகளில் அரசியல் தலையீடு. கஜேந்திரகுமார் எம்பி பரப்பு குற்றச்சாட்டு என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. புதைக்குழி விடயத்தில் அரசியல் வேண்டாம், கஜேந்திரகுமார் எம்பிக்கு அமைச்சர் விமல் பதிவு என்கிறவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தென்னக்கோனை நீக்கும் தீர்மானம் நிறைவேற்றல் எவரும் எதிர்க்கவில்லை என்கின்றவாறு ஒரு செய்தி. மேலும் 6 எண்பு தொகுதிகள் செம்மணியில் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளன என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், 18 வயதுக்குட்பட்டோருக்கு அரசால் விசேட சலுகை. மத்திய கலாசார நிதியத்தால் நிர்மிக்கப்படும் சிகிரியா ஜபஹாவா மற்றும் தம்புள்ளை போன்ற கலாசார பாரம்பரிய இடங்களை பார்வையிட நுழைவு கட்டணம் செலுத்தாமல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் இலவச அனுமதி வழங்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. எம்பிக்களுக்கான காப்பீடும் மட்டுப்பாடும் என்கின்றவாறும் ஒரு செய்தி. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கான காப்புறுதி காப்பீட்டை ரூபாய் 2 லட்சத்துக்கும் 50,000 மட்டுப்படுத்தி கூட்டு காப்புறுதி காப்பீட்டை வழங்குவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்கின்றவாறும் ஒரு செய்தி. ஒரு வழி பாதையாக மின்சார நிலைய வீதி என்கின்றவாறு ஒரு செய்தி. யாழ் மாநகர சபையால் யாழ் நகரின் மின்சார நிலைய வீதியில் ஒரு பகுதி ஒரு வழி பாதையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. வீட்டின் மீது தாக்குதல், 2 கைது. மிருசுவில் பகுதியில் வீடொன்றின் மீது பெட்ரோல் கொண்டு வீசி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 கொடிகாமம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சுற்றுலாவிகளுக்கு லைசன்ஸ், ஓட்டோ சாரதிகள் சங்கம் எதிர்ப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வாகனம் ஓட்டும் உரிமம் வழங்கும் அரசாங்கத்தின் புதிய திட்டத்துக்கு முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு கட்ட கடன் திட்டம் என்கின்றவாறு ஒரு செய்தி. முப்படையில் இருந்து தப்பியோடிய 3504 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கின்றவாறு ஒரு செய்தி. அரசியல் பன்முகத்தன்மை இளைஞர்களுக்கு பயிற்சி. தேசிய மட்ட கடினப்பந்து வடக்கு மூலம் 3ஆம் இடம் என்கின்றவாறு புகைப்படத்தோடு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சாவகச்சேரி சமுத்தி வங்கி காணி இவ்வாண்டுக்குள் அடிக்கல் நடுக வடக்கு ஆளுநர் அறிவுறுத்தல் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், இலங்கையின் பொருளாதாரத்தில் மீட்சிக்கான பாதை என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. நாணய நிதிய திட்டத்தின் இலக்குகள் எவை என்கின்றவாறும் ஒரு கேள்விக்குறியோடு ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது.
தென்னக்கோனின் பின்புலம் விசாரிக்கப்படுவதால் அவசியம், எதிர்க்கட்சி வலியுறுத்தி என்கின்றவாறும் ஒரு செய்தி. புதிய எல்லை நிர்ணய குழு அமைச்சரவையால் அனுமதி என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதிப்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், இலங்கை முழுவதும் இந்தியாவின் கையில், விமல் வீரவன்ச கொதிப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியா இலங்கையை முழுவதுமாக ஆக்கிரமித்து விட்டது என்று இலங்கையின் பல முக்கியமான துறைகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டன என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது, இந்தியா எமது நாட்டை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. டிஜிட்டல் அடையாள அட்டைகளை தயாரிக்கும் பணி அந்த நாட்டுக்கு வழங்கப்படுவதன் மூலம் எமது நாட்டு பிரஜைகள் அனைவரினதும் தகவல்கள் இந்தியாவிடம் சென்று விடுகிறது என்கின்றவாறு ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இவை உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து சிறியதொரு விளம்பர இடைவெளி வர காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து